தக்காளி சாதத்துக்கு நான் வந்து ஒரே ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 5, 6, 7 தக்காளி எடுத்திருக்கேன் 1.5 கிளாஸ் அரிசிக்கு. இப்போ வந்து கொஞ்சோண்டு நான் வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு எல்லாம் வதக்கின பிறகு நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிடணும். வதக்கின பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். தக்காளி ஆட் பண்ணி மிளகா 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணோம். இது 2 மட்டும்தான். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சீரகம், சோம்பு தூள் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அந்த தக்காளி தொக்கு ஆஃப் பண்ண பிறகு நம்ம சுட சுட சாப்பாடில் கிளறி விட்டோன்னா தக்காளி சோறு சூப்பராக ரெடி ஆகிடும். இது குயிக் அண்ட் சிம்பிள் டிஷ்.